ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜிம்பாப்வே விஸ் பாகிஸ்தான் 3வது ஓடிஐ மேட்சுக்கான பிரிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 28ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு இந்தியன் டைம் பிரகாரம் மேட்சஸ் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ ஹெட் டு ஹெட் ஆல்ரெடி பார்த்தாச்சு சரிங்களா. ஹெட் டு ஹெட் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ வென்யூ குயின் ஸ்போர்ட்ஸ் கிளப் புலுவாயு. ஃபஸ்ட்டு 2 மேட்சஸ் ப்ளே பண்ண சேம் வென்யூவில் தான் இந்த மேட்சஸும் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ ட்ராக் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது, சேம் ட்ராக்கில் தான் ப்ளே பண்ணுவாங்க. T20 சீரீஸ் இதே கிரவுண்டில் தான் 2 டீமும் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் ஓடிஐக்கு ட்ராக்கை மாற்ற மாட்டாங்க. T20 மேட்சஸ் ப்ளே பண்ணும்போது மேபி ட்ராக் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த கிரவுண்டுடைய பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு பிச்சு தான். ஸோ பவுலர்ஸ் அண்டு பேட்ஸ்மேன் 2 பேருக்குமே நல்லாவே சப்போர்ட் பண்ணும். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆர்ம் பவுலரை ட்ரை பண்ணிக்கோங்க, ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் பவுலரை ட்ரை பண்ணிக்கோங்க. பேஸில் ரைட் ஆர்ம் பேஸ் பவுலரையும், ஸ்பின்னில் ஆஃப் ஸ்பின் பவுலரையும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பேட்ஸ்மேனுக்கு இந்த கிரவுண்ட் நல்லாவே சப்போர்ட் பண்ணுது சரிங்களா. இன்கேஸ் பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 280லேருந்து 300 வரைக்குமே ஸ்கோர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா. அதே மாதிரி ஜிம்பாப்வே லாஸ்ட் மேட்சஸ் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க. அப்ரார் அகமது உள்ளே வந்ததுமே ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க அவருடைய பவுலிங்கில் ப்ளே பண்ணுறதுக்கு சரிங்களா. மேபி இந்த மேட்சஸும் அவர் ப்ளே பண்ணுவார். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தாங்கன்னா ஒரு 200 அது அவ்வளோதான் பார்த்திங்கன்னா அவங்களால டார்கெட்டே பண்ண முடியும் ஜிம்பாப்வேவால். அப்படியும் இல்லைன்னா ஒரு 250 அந்த அளவு தான் ஜிம்பாப்வேவுடைய கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்கு மேலே ஸ்கோர் பண்ணுறதுன்றது ரொம்ப ரேர் தான். அதே மாதிரி பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் ப்ளே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக 280ல் இருந்து 300க்கு மேலேயே ஸ்கோர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. விக்கெட்ஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு. பேஸ் பவுலர், ஸ்பின் பவுலர், ரைட் ஆர்ம் பவுலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. லைனப்ஸை பொறுத்த வரைக்கும் ஊம்பி, மருமானி, மையர்ஸ், எர்வின், வில்லியம்ஸ், ராசா, பெனிட், மவுட்டா, நகரவா, முஸ்ராபானி, குவாண்டோ இவங்க தான் லாஸ்ட் மேட்சஸ் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ சேம் 11 ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பாகிஸ்தானில் ஹயூப், ஷஃபிக்யூ, குலாம், ரிஸ்வான், சல்மான், தாஹிர், இர்ஃபான் கான், அகசல், ஜமால், ஹாரிஸ்ரஃப், அக்ரம், அப்ரார் அகமது இவங்க 11 பேரும் லாஸ்ட் மேட்சஸ் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்சஸில் ஜமாலுக்கு பெருசாக விக்கெட் இல்லை. மேபி இவருடைய பிளேஸில் அப்பாஸ் அஃப்ரிடி ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்பாஸ் அஃப்ரிடி ப்ளே பண்ணார்னா மஸ்ட்டு பேஸ் பவுலிங் ஆப்ஷனில் பிக் பண்ணிக்கோங்க. நல்ல விக்கெட் டேக்கர் சரிங்களா. ஸோ 2-3 விக்கெட்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக எடுக்கக்கூடிய பிளேயர் தான் அப்பாஸ் அஃப்ரிடி. ஸோ மேபி ஜமால் பிளேஸில் ப்ளே பண்ணார்னா கண்டிப்பாக அப்பாஸ் அஃப்ரிடியை மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. அப்ரார் அகமது மாதிரி தான் அப்பாஸ் அஃப்ரிடியும். ஸோ 2 பேருமே ப்ளே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 2 பேரையும் கேப்டன் வைஸ் கேப்டனாக தாராளமாக அந்த மேட்சஸ் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இந்த வென்யூடைய ஸ்டேட்ஸ் பிளேயர் ஸ்டேட்ஸ் பார்த்தாச்சு. ஸோ ஃபேண்டசியில் பார்த்துருவோம். ஸோ ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங்கில் ரிஸ்வான், கூம்பி, மருமானி 3 பேர் இருக்காங்க. ஸோ சேஃபான ஆப்ஷன் ரிஸ்வான் தான். இவங்க 2 பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறதுனால இனிஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ அதனால் விக்கெட் கீப்பிங்கில் ரிஸ்வானை ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேட்டிங்கில் பாகிஸ்தானில் ஹயூப், ஷஃபிக்யூ, தாஹிர், இர்ஃபான் கான் இந்த 2 பிளேயரை மஸ்ட்டு எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. சேஃபான ஆப்ஷன் இவங்க 2 பேரும் லோவர் மிடில் ப்ளே பண்ணுறாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக டாப்பில் 3 to 4 பிளேயர்ஸே ஓரளவுக்கு ப்ளே பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு பேட்டிங் சான்ஸே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் 50 ஓவர் மேட்ச் இருந்தாலும் ஆப்போனன்ட் டீமில் பெருசாக விக்கெட் டேக்கர்ஸ் இல்லை. ஸோ அதனால் இந்த 2 பேட்டர்ஸை மட்டும் மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த 2 பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரிஸ்கான ஆப்ஷன். நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் மேபி இதில் யாராச்சும் ஒருத்தர் ட்ரை பண்ணிக்கலாம். பட் இவங்க 2 பேருமே சேஃபான ஆப்ஷன். அதே மாதிரி ஜிம்பாப்வேவில் பாருங்கள், மையர்ஸ், பெனிட், எர்வின் இவங்க 3 பேர் இருக்காங்க. ஸோ இதில் எர்வின், பெனிட் 2 பேரும் மிடில் ப்ளே பண்ண போகிறாங்க சரிங்களா. மிடில் ப்ளே பண்ணுற டீம் தான் ஜிம்பாப்வேவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா டாப்பில் இருக்கிறவங்க ஸ்ட்ரகிள் ஆகும்போது மிடில் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு 20லேருந்து 30 ரன்ஸ் வரைக்காச்சும் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பெனிட், எர்வின் 2 பேரும் நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கலாம். பேட்டிங்கில் ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டரில் அகசல்மான், குலாம், ஜமால் பிளேஸில்
அப்பாஸ் அஃப்ரிடி ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ளே பண்ணாருன்னா அப்பாஸ் அஃப்ரிடி வந்து பிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அகஸ் சல்மான் மஸ்ட்டு வந்து எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நல்லா விக்கெட் டேக்கிங்கும் இருக்குது 2 இன்னிங்ஸில். ஸோ மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. பேட்டிங்கும் மிடில் வராரு. ஸோ ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குலாமை வந்து பெருசாக யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க, சரிங்களா? ஸோ அதனால் வந்து குலாமையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 1 டவுனாகவே வந்து ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் பேட்டிங் சான்ஸும் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து குலாமை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஜிம்பாப்வேவில் ராசா, வில்லியம்ஸ், மவுட்டா 3 பேரில் ராசா, வில்லியம்ஸ் மஸ்ட்டு வந்து பிக்கிங்கில் இவங்க 2 பேரும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு பேட்டிங்கில் வந்து நல்லாவே வந்து அதாவது ட்ரீம் டீமுக்கு வர அளவுக்கு ஸ்கோர் பண்ணுவாங்க, சரிங்களா? அவங்க செஞ்சுரியோ இல்லை 50யோ அடிக்கிறாங்கன்றது அப்புறம். ட்ரீம் டீமில் ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் வரத்துக்கான 2 பிளேயர்ஸ் இவங்க மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ராசாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக கேப்டன் வைஸ் கேப்டனாகவே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ வில்லியம்ஸை பொறுத்த வரைக்கும் அப்ரார் அகமது பவுலிங்கில் ஸ்ட்ரகிள் ஆகிறாரு, சரிங்களா? ஸோ அதனால் வந்து ராசாவை கொஞ்சம் வந்து T20 மாதிரி வந்து அடிச்சாடக்கூடிய பிளேயர். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ஃபஸ்ட்டில் இருந்தே வந்து அடிச்சாடக்கூடிய பிளேயர். ஸோ வந்து நீங்கள் ராசாவை கேப்டன் வைஸ் கேப்டனாக அந்த மேட்சஸ் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக பவுலர்ஸ். பவுலிங்கில் வந்து பாருங்கள் ஹாரிஸ் ரஃப், அப்ரார் அகமது, அக்ரம் 3 பேரும் இருக்காங்க. ஸோ இந்த 3 பேருமே ஓரளவுக்கு நல்ல விக்கெட் டேக்கர் தான். ஸோ மஸ்ட்டு நீங்கள் 3 பேரும் ட்ரை பண்ணலாம். ஜிம்பாப்வேவில் மட்டும் முஸ்ராபானி, நகரவா, கவாண்டோ. இதில் முஸ்ராபானியை வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? நகரவா பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் பவுலர். ஸோ பெருசாக விக்கெட் டேக்கிங் இந்த கிரவுண்டில் இல்லை. ஸோ முஸ்ராபானி சேஃபான ஆப்ஷன். அடுத்ததான் நம்ம எடுத்துருக்க டீமை பாருங்கள். டெமோ டீமை பொறுத்த வரைக்கும் ரிஸ்வான், ஹயூப், சஃபிக்யூ, அகஸ் சல்மான், ஹாரிஸ் ரஃப், அப்ரார் அகமது, அக்ரம் இந்த 7 பிளேயர்ஸை எடுத்திருக்கோம். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் அக்ரம், அப்படி இல்லைனா ஹாரிஸ் ரஃப் பிளேஸ்லேயே வந்து குலாமை வந்து ட்ரை பண்ணலாம், சரிங்களா? அப்படி இல்லைன்னா இதுவே வந்து சேஃபான பிளேயர் தான் இந்த 7 பேரும். பட் இருந்தாலும் நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறதுன்னா பேட்டிங்கில் குலாமை வந்து கொண்டு வரலாம். அதே மாதிரி அப்பாஸ் அஃப்ரிடி வந்தாருன்னா கண்டிப்பாக ஹாரிஸ் ரஃப் பிளேஸ்லேயே நீங்கள் அப்பாஸ் அஃப்ரிடியை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க, சரிங்களா? ரிமைனிங் ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் எர்வின், ராசா, வில்லியம்ஸ், முஸ்ராபானி மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஹெர்வின் பிளேஸில் பெனிட்டை ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மல்டிபிள் டீம்ஸில் பெனிட்டை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹாரிஸ் ரஃப்பை வந்து மல்டிபிள் டீமில் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணிக்கலாம். மஸ்ட்டு வந்து நீங்கள் சிங்கிள் டீமில் போகிறதா இருந்தால் இதே 11ல் போங்க. அதே மாதிரி ஹாரிஸ் ரஃப் பிளேஸில் பெனிட்டை அப்பாஸ் அஃப்ரிடியை பிக் பண்ணி இதே 11ஓடையும் நீங்கள் போங்க, சரிங்களா? கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஹயூப், சஃபிக்யூ இவங்க 2 பேரும் வந்து மோஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பட் ஆனால் வந்து வைஸ் கேப்டனாக அயூபை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. சஃபிக்கையும் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க. கேப்டனை பொறுத்த வரைக்கும் ராசாவை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி அகஸ் சல்மானை வைஸ் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்ரார் அகமத் கேப்டனாக அந்த மேட்சஸ் வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறதுன்னா ரிஸ்வானை கேப்டனை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ராசாவையே வந்து கேப்டனாகவும் ட்ரை பண்ணிக்குவாங்க, சரிங்களா? இந்த பிளேயர்ஸ் அதாவது ஹயூப், சஃபிக்யூ, ராசா, அகஸ் சல்மான், அப்ரார் அகமது இந்த 5 பிளேயரும் நீங்கள் மஸ்ட்டு வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக மல்டிபிள் டீம்ஸில் வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து டெமோ டீமில் கேப்டனாக வந்து அப்ரார் அகமதையும் சிக்கந்தர் ராசாவையும் வைஸ் கேப்டனாக எடுத்திருக்கோம். நீங்கள் அப்ரார் அகமதை கேப்டனாக வச்சுட்டு ஹயூப், ஷஃபிக்யூ, அகஸ் சல்மான் இவங்கள வந்து வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஹாரிஸ் ரஃப் பிளேஸில் அப்பாஸ் அஃப்ரிடியை எடுத்திங்கனாலும் அப்ரார் அகமதை கேப்டனாக வச்சுட்டு அப்பாஸ் அஃப்ரிடியை வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்பாஸ் அஃப்ரிடி ப்ளே பண்ணாருன்னா ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தாலும் செகண்ட் பவுலிங்காக இருந்தாலும் ஒரு 2-3 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ மஸ்ட்டு வந்து நீங்கள் அவரை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஹை பர்சன்டேஜில் ரிஸ்வான், ஹயூப், சஃபிக்யூ, ராசா, அகஸ் சல்மான், வில்லியம்ஸ், முஸ்ராபானி, அப்ரார் அகமது, அக்ரம் இந்த பிளேயர் வந்து மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஹாரிஸ் ரஃப், நகரவா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பிளேயர்ஸ் வந்து தான் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஹாரிஸ் ரஃப்பை வந்து பிக் பண்ணிக்கோங்க. மெயினாக நகரவா பிளேஸில் ஹெர்வின், அப்படி இல்லைனா பெனிட்டை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு, சரிங்களா? ஸோ நம்ம சேனலை வந்து பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ப்ளே டு ப்ரெடிக்ட் அப்படின்ட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணி நம்ம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.